என்னோட பேர் சந்திரன், ஃபார்மர் ஐஜிபி ஐபிஎஸ் ஆஃபீஸர். நான் பாண்டிச்சேரியில் ஐஜியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவன். 2023 ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் பிஜேபியில் ஜாயின் பண்ணேன். எனக்கு அங்கே திருப்தி இல்லை. அது பின்னால் நான் என்ன காரணம், அது வெளில வந்த காரணத்தை அப்புறம் சொல்கிறேன். நான் அதில் ரிசைன் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிடுச்சு. பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு நாங்கள் டிவிகே ஃபார்முலா தமிழக வெற்றி கழகத்தில் அவங்க இங்கே களத்தில் இருக்கிறவங்களோட சந்திச்சு பேசணும், என்னென்ன ப்ராஸ்பரஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. மக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஃபார்முலா டிஸ்கஷனில் முடிவு பண்ணிக்கிறேன். நாளைக்கு நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். நாளைக்கு தலைவர் விஜய் வர போகிறாரு. அவங்களோட சேர்ந்து நாங்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சு பணிபுரியலான்னு இருக்கிறோம். நாட்டுக்கு என்ன பண்ண முடியும், மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சார் சுவாமிநாதன் பிஜேபியில் தலைவராக இருந்தார். அவர் 25 வருஷமாக தலைவராக இருந்துட்டு அதில் வெளில வந்துட்டார். சார் பெரியசாமி, அவர் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார். அவரு வெளில வந்துட்டார். இவர் நம்ம தேமுதிக செயலாளர் இருந்தார். 2-3 முறை அவர் போட்டிட்டு இருக்காரு. தேமுதிகவிலிருந்து குமரவேல் அவர் வந்திருக்காரு. நாங்கள் அனைவரும் ஒன்றா வந்திருக்கோம். நாளைக்கு நாங்கள் எங்கள் தலைவரோட நாங்கள் ஐக்கியமாக போகிறோம். கண்டிப்பா இப்போ மக்கள் இளைஞர்கள் ரொம்ப எழுச்சியா இருக்காங்க, ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. நிச்சயமா அது இந்த தமிழக வெற்றி கழகம் நிச்சயமா பாண்டிச்சேரியிலும் ஒரு சிறந்த ஒரு லெவலுக்கு வரும். இந்த 2026 எலெக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வருவோம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.